ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எப்படி என்னோட கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணேன் அப்படின்றத சொல்லப் போறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆனா தான் கோல் செட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்ல. நீங்க உங்க லைஃப்ப ஆர்கனைஸ்டா கொண்டு போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்ப வேணா கோல் செட் பண்ணலாம். பட் ஏன் ஸ்பெசிஃபிக்கா நியூ இயர் அப்போ கோல் செட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் இந்த வருஷத்துல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிட்டா அந்த வருஷம் ரொம்ப ப்ரொடக்டிவாக கொண்டு போகலாம், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கோல் செட் பண்ணுறாங்க. கோல் செட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அந்த வருஷத்தை நான் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறேன், அந்த வருஷத்தை நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் கோல் செட்டிங். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென் எடுத்துக்கோங்க. பேப்பர் இல்லைன்னா ஒரு லாங் சைஸ் நோட் புக் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேப்பரை ஒரு 6 to 8 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு போடணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா ரஃபாகவே போட்டுக்கலாம். நான் வீடியோக்காக ஸ்கேல் வச்சு போடுறேன். எனக்கு வந்து கெரியர் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னோட எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் நான் க்ரோ ஆனால் தான் ஓவரால் லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ் அப்படின்றத நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து எப்போவுமே ஹெல்த் ரிலேட்டட் கோல்ஸ், வெல்த், அதுக்கப்புறம் கெரியர், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், ஸ்பிரிச்சுவல், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் கோல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ஹெல்த் ரிலேட்டட் கோல்ஸ் தான் செட் பண்ணுவேன். ஏன்னா ஹெல்த் தான் ப்ரையாரிட்டி. ஹெல்த் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லா கோல்ஸ்லேயுமே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த வருஷம் வந்து எனக்கு மேண்டேட்ரியாக 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். என்னோட ஐடியல் பாடி வெயிட் 55 kgs ரீச் பண்ணும் அண்ட் அட்லீஸ்ட் 10 minutes ஆகுது ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்றதான் என்னோட ஹெல்த் கோல்ஸ். முடிஞ்ச அளவு கோல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக வைக்க பாருங்கள், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் என்னோட மணி ரிலேட்டட் கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் 2 lakh rupees அது என்னோட பேங்க் பேலன்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் டெய்லி சேவ் பண்ணணும். அப்புறம் ஏதோ ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மினிமம் ₹500 ஆகுது எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது யூடியூப்பை என்னோட கெரியர் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அதில் இவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்ச் ஹவர்ஸ் வரணும், எத்தனை மணி நேரம் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்கும். அதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். நீங்கள் உங்கள் கெரியர் என்னமோ, உங்கள் ஒர்க்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கோல்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் கோலில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலி கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கலாம். இல்லை உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கலாம். மாதிரி ஹாப்பினஸ் ரிலேட்டட் கோல்ஸ்னால் எனக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்குறது, ட்ரிப் போகிறது, இதெல்லாம் வந்து என்னோட ஹாப்பினஸ் ரிலேட்டட் கோல்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடந்தால் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். அதனால அதெல்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் மேண்டேட்ரி ஒர்க் இருக்கோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு என்னோட மேண்டேட்ரி ஒர்க்காக இருக்கும். ஃபைனலாக இந்த வருஷத்துக்கு என்ன ஹேபிட் ஃபார்ம் பண்ணுமோ அதை எழுதுவேன். எனக்கு வந்து எதை ஸ்டார்ட் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இந்த இயர் ஃபுல்லாக அப்படின்னு கோல் இருக்குது. நான் இப்படி தான் என்னோடய கோல் செட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.